வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து காட்பாடி வழியாக சென்னைக்கு வரும் விரைவு ரயில்கள் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்போம். ராமச்சந்திரன், எந்தெந்த ரயில்கள் தாமதமாக வருகின்றன, அதை பத்தி சொல்லுங்க. வேலூர் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய காட்பாடி அருகே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இன்று காலை ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து சேலம் வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய ஐலாண்ட் விரைவு ரயில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. நமது செய்தியாளர் குறிப்பிட்டபடி சரியாக 4:35க்கு இந்த விபத்தானது அங்கு அரங்கேறியுள்ளது. ரயில் பெட்டி S5 இருந்து S9 வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. அதில் இருந்த பயணிகள் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து இந்த விபத்து காரணமாக அந்த விபத்தை சரி செய்யும் பணியில் ஜோலார்பேட்டையிலிருந்து ரயில்வே அதிகாரிகளும் ரயில்வே காவல்துறையினரும் அந்த விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் 5க்கும் மேற்பட்ட 108 அவசர ஆம்புலன்ஸ் வாகனமும் அங்கு கொண்டு செல்லப்பட்டு காயமடைந்தவர்களை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து சரியாக 7:25 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜோலார்பேட்டை வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய டபுள் டெக்கர் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் சென்னையில் இருந்து காலை 6 மணிக்கு செல்லக்கூடிய சதாப்தி விரைவு ரயில் தற்பொழுது சென்னையிலிருந்து புறப்பட்டு விட்டது. அது மட்டுமல்லாமல் மேலும் 7:50க்கு செல்லக்கூடிய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸும் இங்கிருந்து சென்ட்ரலில் இருந்து புறப்படும் என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் மைசூரிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய காவிரி விரைவு ரயில் காலதாமதமாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டபுள் டெக்கர் விரைவு ரயில் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட பயணி நம்மிடம் இருக்கார். அவரிடம் நேரடியாக கேட்போம். வணக்கம், நீங்க யாரெல்லாம் பயணிக்கிறீங்க? இந்த ரயில் விபத்து காரணமாக உங்களுக்கு ரயில்வே அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? ரயில் விபத்துக்காக ரயில்வே டபுள் டெக்கர் ஓடவில்லை. அதுக்கு வேற டிக்கெட் வாங்கிட்டு கேன்சல் பண்ணிட்டு அமௌண்ட் ரிசர்வ் பண்ணிக்கிறோம் இன்டர்நெட்ல. அது வேற டிக்கெட் வாங்கிட்டு பிருந்தாவனத்தில் ஏற சொன்னாங்க. அவ்வளவுதான். இல்ல, இதனால என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது? காலதாமதமா போறதுனால அங்க ஏதாவது பாதிப்பு இருக்குதா நீங்க பெங்களூருக்கு? ஆமா சார், முக்கியமான வேலை இருக்குது எங்களுக்கு. முக்கியமான இந்த அதுதான் டபுள் டிக்கெட் புக் பண்ண. இல்லாட்டா நாங்க பிருந்தாவனத்தில் மத்தியானம் கூட போகலாம். முக்கியமான வேலைக்கு நைட் தான் வந்த 4 மணிக்கு 5 எக்ஸ்பிரஸ்ல வந்தாங்க. நைட்டு 10 மணிக்கு பெங்களூர் டு மெட்ராஸ். இப்போ வேற ஒரு வேலை முடிச்சுட்டு திரும்ப டபுள் டிக்கெட் புறப்பட்டு போறோம். அதுக்கு கேன்சல் பண்ணா நாங்க என்ன பண்றோம்? இப்ப காலையில சென்னை சென்ட்ரலில் இருந்து போகக்கூடிய சதாப்தி விரைவு ரயில் போகுதுன்னு சொல்றாங்க. டபுள் டெக்கர் ஏன் போகல? அதான் சதாப்தி போயாச்சு, டபுள் டெக்கர் மட்டும் ஏன் போகல? எங்களுக்கு அதான் கொச்சின் கேள்வி. ரைட்டா, வேற என்ன வேணா? நிச்சயமாக இந்த ரயில் டபுள் டெக்கர் ரயில் விபத்து கேன்சல் செய்யப்பட்டதன் காரணமாக பயணிகள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். காலை பெங்களூர் சென்று செய்யக்கூடிய அவர்கள் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு உதவும் வகையில் இங்கே சென்னை சென்ட்ரலில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கட்டுப்பாட்டு அறையில் சுமார் 3க்கும் மேற்பட்ட ரயில்வே அதிகாரிகள் தற்பொழுது அங்கு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு டபுள் டெக்கரில் ரயிலில் செல்லக்கூடிய பயணிகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு விளக்குவதற்காக அந்த 3 ரயில்வே அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஏராளமான பயணிகள் இந்த டபுள் டெக்கர் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மற்றொரு ரயில் பயணி நம்மிடம் இருக்காரு. நீங்க எந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணிருக்கீங்க? இதனால இப்ப என்ன பாதிப்பு இருக்கு? டபுள் டெக்கர் ட்ரெயின் போனோம், வரல ட்ரெயின் இல்ல, கேன்சல். நாங்க என்ன பண்றது இப்போ? இல்ல, இப்ப கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் திருப்பி தர்றாங்களா? தெரியல தெரியல, போய் கேளுங்க. தெரியாது, போய் கேட்க சொல்றாங்க. இல்ல, இப்ப நீங்க காலையில போகாதனால உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. என்ன மாதிரியான பாதிப்பு அங்க நீங்க போய் செய்ய வேண்டிய வேலைகளை தடைபடுது? ஒரு அர்ஜென்டா போன சார், குழந்தைக்கோசம் அர்ஜென்டா போன, குழந்தை பார்க்கறதுக்கோசமா, குழந்தை பார்க்கறதுக்கு அர்ஜென்டா போனாங்க. அதான் சார். நிச்சயமாக ரயில் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக டபுள் டெக்கர் ரயிலை பொறுத்த வரைக்கும் முதியவர்கள் அதிகமாக பயணிப்பார்கள். அவர்கள் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை நேரடியாக பார்க்க முடிகிறது.